அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் படித்து காட்டிடுறேன். ஸோ இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, எப்போ எக்ஸாம் நடந்தது, எப்போ ரிசல்ட் கொடுத்துங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பேராகிராஃபில் வந்து பார்க்கலாம். கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலிப்பணிகள் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின பதவி நீங்களாக, அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம் தவிர மற்ற இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இதில், அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் 29/10/2025 ஸோ இன்றைக்கி வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஃபாரஸ்ட்டு அந்த ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்கல, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது யாரெல்லாம் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? கணினி வழி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகள் தங்களது சான்றிதழ்களே, ஸோ இப்போ யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களோ அவங்களாம் 29/10/2025 முதல் 7/11/2025 வரை தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு முறை, அதை நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஓடிஆர், அது மூலிமா பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வுகள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். செலெக்ஷன் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கவுன்சிலிங்கை கூப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கவுன்சிலிங் தான் இல்லையா, இது சிங்கிள் எக்ஸாம் தானே. ஸோ அப்போ கவுன்சிலிங் வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் இப்படி தான் இருக்குது. நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? இதில் அதை தான் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் செலக்ட் ஆகிருக்கோம், ஆன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஸோ அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டு ஒரு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/10/2025 முதல் 7/11/2025 நம்ம ஓடிஆர் மூலம் வந்து அப்டேட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது இன்க்ளூடிங் விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர், எக்ஸ்ட்ரான் போட்டிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஃபைல் நேமே அப்படி தான் போட்டிருக்கு. டைப்பிஸ்ட் 1 டைப்பிஸ்ட் 2லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு பாருங்கள், ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கலாம். நம்ம ஃபோனில் ஓப்பன், அடோப்ரேட்டில் ஓப்பன் அங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போய் தேட வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த பிடிஎஃபில் இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ அடோப்ரேட்டரில் அந்த இடத்துல உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து இந்த பிடிஎஃபில் இருக்கா இல்லையான்னு காட்டும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ரைட்டா? இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டே நீங்கள் செலெக்ஷன் ஆகிருப்பீங்களா இல்லையான்னு தெரியும். இருந்தாலும் கூட பார்டர் கட் ஆஃப் மார்க் ஒரு சில ரேங்க்குக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டில் வந்துருக்கும் இல்லையா. இந்த ரேங்க்குள்ளே வந்தால் வரலாம், வராமல் கட்டி போகலாம்ன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர் மார்க் எடுத்து நீங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலெக்ஷனாக இருக்கீங்களான்னு செக் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போவும் வந்து நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரேஷியோ அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 அப்புறம் வந்து 1:3 போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 1:2 தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் 1:3 எடுத்திருப்பாங்க. ரைட்டா? அப்போ இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிடணுன்றது கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் கவுன்சிலிங்லாம் போகிறீங்க, மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த லாஸ்ட் பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் வரைக்கும் போகிறதே பெரிய விஷயம் தான் இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 1:2 அல்லது 1:3 ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. கவுன்சிலிங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே கவுன்சிலிங் போகிறவங்களுக்குலாம் வேறு ஜாப் கிடைச்சிடும். கடைசி டேட்டு, கடைசி நாள், ஒரு நாள் 2 நாள் இருக்கிறவங்க தான் கிடைக்காது, மற்றவங்களாம் கிடைக்கும். பட் இருந்தாலும் கூட இந்த குரூப் 4ல் இவ்வளோ டஃப்பாக கேட்டு புக்கை தாண்டி வெளியே கேட்டு நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க, கவுன்சிலிங்க்கே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றதே பெரிய விஷயம். இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க மேபி நீங்கள் 2026 நிச்சயமாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். இதில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. யாருக்கு கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது. பார்டர் கட் ஆஃபில் இருந்தால் கூட மேபி உங்கள் கம்யூனிட்டியில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வேறு ஏதாவது போஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கும் ஜாப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு
நமக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க ரைட்டா. ஸோ அது கிடைக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குன்ற ஒரு ஹாப்பியில் வந்து கண்டிப்பாக இதை பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 7/11/2025 நீங்கள் வந்து பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.